தேனி மாவட்ட கருமாத்தூர் கிராமத்துல அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே தினமும் விவசாயம் பண்ணிக்கிட்டு, கூலி வேலை செஞ்சுக்கிட்டு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க. ஆனா, அந்த ஒட்டுமொத்த மக்களுமே ஒரே ஒரு கிழவிய பார்த்து பயங்கரமா பயப்படுவாங்க. காலையில ஆனா போதும், "பவுனு தாயே வசூலுக்கு வந்துட்டு இருக்கா" அப்படின்னு ஒரு குட்டி பையன் கத்த, ஒட்டுமொத்த ஊருமே அந்த கிழவிய பார்த்து பயப்படும். தினமுமே காலையில பவுனு தாய் எந்திரிச்சு, குளிச்சுட்டு, ஒரு சட்டி சோற தின்னுட்டு, தன்னோட கூந்தல அள்ளி முடிச்சுட்டு, கொடைய எடுத்துட்டு வசூலுக்கு போனா, தெருல ஒரு பையன் நடமாட முடியாது. ஏன்னா, அத்தன பேர்கிட்டயும் பவுனு தாய் வட்டிக்கு பணம் குடுக்க, வட்டி காசு குடுக்க முடியாம, அந்த தாய் கிட்ட கண்ட பேச்சு வாங்க முடியாம அவன் தெரிச்சு விடுவான். இப்படி தினமுமே அலப்பறைய கூட்டிக்கிட்டு அந்த ஊர்க்காரங்கிட்ட சண்டையும் போட்டுக்கிட்டு, இந்த கிழவி எப்படா மண்டைய போடும் அப்படின்னு அவன் வேண்டாத வரமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வட்டி காசு கேட்டு அந்த ஊர் மக்களை டார்ச்சர் பண்ண அவனும் என்ன பண்ணுவானுங்க. பவுனு தாயும் கொடுத்த காசுக்கு தான் பணம் கேக்குது. இருந்தாலும் அந்த மக்களுக்கு இது ஒரு தொல்லையா தான் இருக்கு. பவுனு தாயோட குடும்பம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் அவங்களுக்கு 4 பேர், 3 பசங்க ஒரே ஒரு பொண்ணு. பசங்களும் அவங்க அப்பங்கார மண்டைய போட்ட உடனே அவங்க அம்மாவான பவுனு தாயை கிட்ட போய் சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கும்போது, இது நான் சம்பாரிச்ச சொத்து, உன் அப்பா ஒன்னும் சம்பாதிக்கலடா, நான் எப்ப சாவணும் அது வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்கவே கூடாது அப்படின்னு பசங்களையும் பேசாத வார்த்தைலாம் பேசி என் வீட்டு வாசலே மிதிக்காதீங்கடா அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் மருமகன் வேற, ஏற்கனவே உங்க பொண்ணுக்கு 23 பவுன் போறேன்னு சொன்னீங்க, 20 பவுன் தான் போடுறீங்க, இன்னும் 3 பவுன் எப்ப போடுவீங்கன்னு கேட்கும்போது, உனக்கு என் பொண்ணை கட்டி வச்சதே பெரிய விஷயம், உனக்கு 3 பவுன் போட்டாதான் என் பொண்ணு உன் கூட வாழ்வான்னா, அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்ல, அவ என் கூட இருக்கட்டும் அப்படின்னு பவுனு தாயும் அவங்களோட பொண்ணை புருஷன் கூட அனுப்பாம தான் கூடயே வச்சுக்கிட்டாங்க. இப்படி 3 பசங்களும் சண்டை போட்டு பிரிஞ்சு பேசாம இருக்க, தான் ஒரு பொண்ணு தன்னோட மருமக வீட்டுக்கு போகாம தான் வீட்டுல இருக்க, ஊரு முழுக்க வட்டிக்கு பணம் கொடுத்து அளப்பரிய கூட்ட இப்படி பவுனு தாயை சுத்தி ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. இப்படி தினமுமே ரிப்பீட் முறைகள் நடக்கும்போது வழக்கம் போல பவுனு தாய் 7 மணிக்கு ரெடி ஆகி வசூலுக்கு போவா. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து 8 மணி ஆகியும் வசூலுக்கு வரல. அவங்க பொண்ணுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா நம்ம ஆத்தா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி தான் புள்ள கிட்ட போய் ஆத்தாங்க என்ன படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா பவுனு தாய் படுத்த படுக்கை ஆயிட்டா. உடனே ஊரு முழுக்க இந்த விஷயம் காட்டு தீ மாரி பரவுது. அவன் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஆகா அந்த கிளவி சாகுடா அப்படின்னு எல்லாரும் சாமியை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊரே சேர்ந்து ஒரு கிளவியை சாகடிக்கணும் அப்படின்னு ஊரு முழுக்க வேண்டானுங்க. ஆனா பவுனு தாயும் லேசிப்பட்ட ஆக கிடையாது. உங்ககிட்ட பணத்தை வாங்காம நான் சாக மாட்டேன்டா அப்படின்னு பக்கவாதத்துல அப்படியே படுத்துட்டாங்க. பேச்சு மூச்சு இல்லாம அரை உசுரோட இருக்கிற இந்த பவுனு தாயே இந்த கிழவி எப்படா மண்டையை போடும் அப்படின்னு சொல்லி ஊரு முழுக்க காத்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்களோட 3 பசங்களுக்கும் விஷயம் தெரிய வருது, தன்னோட அம்மா சீரியஸா இருக்காங்க, கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி 3 பேருமே பெத்த கடனுக்காக போய் பார்ப்போம் அப்படின்னு குடும்பமா வந்து இறங்குறாங்க. அப்படி இறங்கியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே பேசுகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க அப்பா மண்டையை போட்ட டைம்ல சொத்து பிரச்சனை நடந்ததால யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தையும் சரியா கிடையாது. இப்படி ஊர் முழுக்க இந்த கிழவி சாகுமா சாகாதா, தான் பெத்த பசங்களுக்கு இந்த கிழவி செத்தா சொத்து வரமா வராதா, இந்த வீட்டோட மருமகனும் எனக்கு 3 பவுன் பேலன்ஸ் இருக்கியா, அந்த கிழவி போடுவாளா மாட்டாளா அப்படின்னு ஆளாளுக்கு இந்த கிழவி எப்படா மண்டையை போடும், நமக்கு எப்படா பெனிஃபிட் அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு சம்பவமே நடக்குது. யாருமே இந்த பவுனு தாய்க்காக கொஞ்சம் கூட வருத்தப்படாம இருக்கும்போது தான் திடீர்னு ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்து பவுனு தாயை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போறாரு. ஆனா அப்படி ஃபீல் பண்ணிட்டு போறவரையும் யாரும் பெருசா கண்டுக்கல. என்னதான் அந்த ஊர் முழுக்க எப்படா அந்த கிழவியை மண்டையை போடும் சொல்லி காத்துட்டு இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள ஒரே ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நல்லவர், நம்ம முனிஷ்காந்த். முனிஷ்காந்த் நேரா அவர்கிட்ட போய், ஐயா யாரையா நீங்க ஏன் அவட வருத்தப்படுறீங்கன்னு கேட்கும்போது தான் அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை கேட்ட உடனே நம்ம முனிஷுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. உடனே எங்கடா அந்த ஆத்தாவோட 3 பசங்களை 3 பேத்தையும் கூப்பிடுங்கடா, இது அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு 3 பேரையும் கூட்டிட்டு வந்து, யோ இந்த பெரிய மனுஷன் தான் சொல்றான் பாரியா அப்படின்னு. அப்படி என்னதான் பெரிய அதிர்ச்சின்னு சொல்லி பார்த்தா, ஒண்ணு இல்லப்பா, அவங்க ஆத்தா மாசம் மாசம் எங்கிட்ட நகைச்சீட்டு கட்டுவா. அப்படி கட்டும்போது சிறுக சிறுக சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நகையை வாங்காம ஒரேடியா என்கிட்ட இருந்து 120 பவுன் வாங்கிட்டு போனா. ஆனா இப்படி அநியாயமா 120 பவுன் வாங்கியும் அதை அனுபவிக்காம அப்படி அல்பாயசுல போக போறாளே, அதை நினைச்சுதான்பா நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அந்த நகைக்கடைக்கார ஓனரும் இந்த விஷயத்த சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போறாரு. இந்த விஷயம் கேட்ட உடனே அந்த 3 பசங்களுக்கும் நம்ம முனிஷுக்கும் பயங்கர ஷாக்கு. என்னது 120 பவுனா, இந்திய தேதிக்கு தங்கம் என்ன விலை விக்குது, இந்த காலத்துலயும் எங்க ஆத்தா 120 பவுன் வாங்கி போட்டிருக்கானா, அது எம்புட்டு பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாருமே ஆத்தாவை கும்பிட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அந்த 120 பவுன் எங்க இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா நம்ம பவுனு தாய் தான். இப்ப பவுனு தாயும் வலிப்புல சீரியஸா கிடக்குறா, அவளுக்கும் தெரியாது. இப்ப யாருக்கு தான் அந்த 120 பவுன் இருக்கிற இடம் தெரியும் சொல்லி யாருக்கும் தெரியல. அப்பதான் முனிஷ் ஒரு ஐடியா சொல்றாரு. யோ என்னையோ மிஞ்சி மிஞ்சி போனா அந்த கிழவி எங்கேயே வச்சிருப்பா, இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கனாவது அந்த நகை இருக்கும், நம்ம போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு வீட்டு முழுக்க அலசி பாக்குறாங்க. எங்கனாவது நகை இருக்குமா, நம்ம அதிர்ஷ்டம் அடிக்காதா அப்படின்னு. ஆனா வீட்டு முழுக்க தேடியும் அந்த 120 பவுன் இவங்களுக்கு ஆப்பல்ல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்காங்க. ஆனா இப்படி தன்னோட ஆத்தா சாகணும்னு நினைச்சிட்டு இருந்த தன்னோட பசங்க சாகட்டும், ஆனா அந்த 120 பவுன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சாகட்டும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டானுங்க. அப்பதான் முனிஷ்காந்த் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அந்த நகை எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், ஆனா அந்த நகையில இருந்து ஒரு 10 பவுன் எனக்கு கொடுங்க, ஏன்னா எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, அந்த பவுனை வச்சு நானும் கல்யாணம் பண்ணிப்போமோ அப்படின்னு சொல்லி டீல் பேசி இப்போ அந்த 3 பசங்க இந்த முனிஷ்காந்த் அப்படின்னு இவங்க 4 பேரும் ஒரு டீம் ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த வீட்டோட மருமகன் எப்படா அந்த ஆட்டா மண்டையை போட நமக்கு 3 பவுன் கிடைக்கும் அப்படின்னு வீட்டோட மருமகனும் ஆத்தாவோட சாவுக்காக ஈகரா வெயிட் பண்றாரு. ஆனா இந்த விஷயம் எக்கா இருந்த கொண்டு மருமகனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவன் 3 பவுனுக்கே 3 நாள் சாப்பிடாம இருப்பான். 120 பவுன் தெரிஞ்சா கண்டிப்பா அவன் தான் எடுத்துக்க பார்ப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம வழக்கம் படி சொத்து எல்லாமே பசங்களுக்கும் அம்மாவோட நகை பொண்ணுங்களுக்கும் போகணும். சோ அதனால இந்த 120 பவுன் இருக்கிற இடம்
தெரிஞ்சா கண்டிப்பா அவன் எடுத்துப்பான் அப்படின்னு வீட்டோட மருமகனுக்கு தெரியாமயே இவங்க எல்லா பிளானும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆத்தாவோட 3 பசங்க சேர்ந்து வெத்தலையில மை போட்டு பாக்குறாங்க. டாக்டர் கூட்டிட்டு வந்து பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆனா ஆத்தா படுத்த படுக்கையா இருக்கும்போது கூட தன்னோட 3 விரல நீட்டி ஏதோ ஒரு சிக்னல் குடுக்குறாங்க. அந்த பசங்களுக்கு ஒருவேளை நகை எங்க இருக்குன்ற சிக்னல் குடுக்குறாளோ அப்படின்னு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆத்தாவால பேச முடியாது. ஏன்னா அவங்களும் வலிப்புல படுத்து கிடக்குறாங்க. ஆனா ஆத்தா ஏதோ கைய காட்டுறா. ஆனா என்னதான் சொல்ல வரான்னு சொல்லி யாருக்கும் புரிய வரல. அப்ப இந்த வாய் பேச முடியாதவங்களுக்கு அப்படின்னு ஒரு சைன் லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜ் கரெக்ட்டா தெரிஞ்சனால மட்டும் தான் அத கண்டுபிடிக்க முடியும்னு சென்னையில இருந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ட கூட்டிட்டு வந்து பாக்குறாங்க. அவரும் இந்த பவுனு தாய் குடுக்குற சிக்னல வச்சு ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. ஆனா பவுனு தாயும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஏதேதோ சொல்ல வரும்போது அவரும் அவங்க குடுக்குற சிக்னல் வச்சு ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல பிபி குறைஞ்சு அத கூட அவங்களால சொல்ல முடியல. அப்ப நம்ம பவுனு தாய் சொல்ற அளவுக்கு ஓரளவுக்கு அவர் கண்டுபிடிச்சாரு. உங்க ஆத்தா ஏதோ 3 இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா. 3 பொருளும் சொல்லியிருக்கா. ஆனா ஒண்ணு அது இடமா இருக்கணும். அப்படி இல்லன்னா தங்கமா இருக்கணும் அப்படின்னு ஆத்தா குடுக்குற தகவல வச்சு ஓரளவுக்கு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ஊரு முழுக்க அலற சத்தம் கேக்குது. ஆஹா என்ன அது நம்ம ஆத்தா நம்ம நகை எங்க இருக்குன்னு சொல்லாம மண்டைய போட்டாளா அப்படின்னு பசங்க துடியா துடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா உயிர் போற நிலைமையில இருக்கு. அவ்வளவுதான் தன்னோட கடைசி நிமிஷத்தை எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஊரு முழுக்க விஷயம் பரவுது. இதை விட்ட நமக்கு வேற வாய்ப்பே கிடையாது. எப்படியாச்சும் அந்த 120 பவுன் எங்க இருக்கு நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு தூக்குற நம்ம ஆத்தால பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு 3 பசங்களும் ஆத்தாவா அங்கேயே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பேக்கப் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை பாக்குறாங்க. ஆனா இந்த விஷயம் அங்க இருக்கிற மருமகனுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நேத்து வரைக்கும் கிளவி உட்றா மண்டைய போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பசங்க இன்னைக்கு அப்படி தாங்குறாங்க அப்படின்னு அவரும் குழப்பத்திலே தான் சுத்திட்டு இருக்காரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே எப்படியாச்சும் எங்க ஆத்தால பேச வச்சிருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு டாக்டர் கை கால விழ அப்பதான் எங்களுக்கு 120 பவுன் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு பிளானிங் ஒன்று போடுறாங்க. ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாக்குற அளவுக்கு இவனுங்கிட்ட பணமும் கிடையாது. ஏன்னா ஆத்தா சொத்தை பிரிச்சு கொடுக்கல. அப்ப யார்கிட்ட போவானுங்க? தன்னோட பொண்டாட்டி கிட்ட இருக்கிற காது கையில இருக்கிற நகையை அடமான வச்சு எப்படியாச்சும் எங்க ஆத்தா உசுர காப்பாத்தணும் அப்படின்னு கஷ்டப்படுறானுங்க. ஆனா இந்த பசங்களோட பொண்டாட்டி லேசுப்பட்டவங்க கிடையாது. ஆரம்பத்துல தயங்கினாங்க. ஆனா இந்த 5 பவுன் 3 பவுன் விட்டாதான் 120 பவுன் வரும் அப்படின்னா நாங்க கூட தயாரா இருக்கோம் அப்படின்னு பவுனு தாயி ஆரோக்கியமா இருக்கும்போது தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஒரு நாதி இல்ல, வந்து எட்டி பார்க்க ஒருத்தனும் இல்ல. ஆனா அப்படி 120 பவுன் வரும்னு தெரிஞ்ச உடனே மருமகனும் மகனுங்களும் சேர்ந்து நான் கொடுக்குற நீ கொடுக்குற அப்படின்னு போட்டி போட்டு ஆத்தாக்கு பயங்கரமா செலவு பண்றாங்க. நாட்கள் ஆக ஆக லட்சக்கணக்கில் பணம் செலவாகுது. ஆனா ஆத்தா உடம்புல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட கிடையாது. இந்த சமயம் பார்த்து பசங்களும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறானுங்க. கடைசியா டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவை சொல்றாரு. உங்க அம்மாவுக்கு மூளைக்கும் கழுத்துக்கு போற நரம்புல ஒரு சின்னதா ஒரு அடைப்பு இருக்கு. அந்த அடைப்பை சரி பண்ணா மட்டும்தான் உங்க அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அதோட இல்லாம அந்த அடைப்புக்கு சரி பண்ண ஆபரேஷனுக்கான பணம் 4 லட்சம் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுங்க செலவு பண்ண பணமே லட்சக்கணக்கில் இருக்கு. அதே எடுத்த பாடு கிடையாது. இதுல வேற மேற்கொண்டு வேற 4 லட்சமா அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்கப்புறம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு அந்த பசங்களும் கை விட்டுறானுங்க. இந்த பக்கம் என்னதான் பசங்க வீந்து வீந்து தாங்கினாலும் ஆத்தாவோட பொண்ணு கொஞ்சம் கூட கவலைப்படாம தினமுமே தன்னோட அன்றாட வேலையை தான் பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற மருமகளுக்கு ஒரே சந்தேகம். இவனு அவன் தன்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாம இப்படி சந்தோஷமா இருக்காரு. ஒருவேளை இவளுக்கு என்ன நகையை எடுத்து முன்னாடியே கொடுத்துருப்பாளா அந்த ஆத்தா அப்படின்னு அவங்க கிட்ட பேச்சை கொடுக்குறாங்க. அப்பதான் பவுனு தாயோட பொண்ணு ஒரு விஷயம் சொல்றாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாதனாலும் உண்மைதான். எங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்கிறது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலுமே எங்க அம்மா இல்லைனாலும் நான் எப்படி வாழணும் அப்படின்றத அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பொம்பளை புள்ள அந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி தைரியமா பேசணும் அப்படின்ற விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க இல்லைனாலும் இந்த உலகத்துல நான் பொழைச்சிப்பேன். எங்க ஆத்தோட சொத்துக்கும் நகைக்கும் நான் ஆசைப்படல. நான் ஆசைப்பட்டது எல்லாமே அவ என் கூட இருக்கணும் தான். ஆனா இப்படி கடைசி காலத்துல நம்ம இழுத்துட்டு இருக்காம நல்லபடியா போனா சரி அப்படின்னு தன்னோட அம்மா கொடுத்த தைரியத்தையும் தன்னோட அம்மா அந்த உலகத்துல எப்படி வாழணும், பொம்பளை புள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே தன்னோட பொண்ணுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயம் கேட்ட உடனே மருமகளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. நம்ம மாமியார் அப்படி குறைச்சி எடை போட்டுட்டோமே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஷாக்கு. இந்த பக்கம் அந்த வீட்டோட மருமகனும் இந்த பசங்க ஏன் அப்படி வீந்து வீந்து தாங்குறாங்க அப்படின்னு நம்ம முனிஷ கூப்பிட்டு வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஒழுங்கு மரியாதை விஷயத்த சொல்லிடு, அப்படி சொல்லலனா நான் அவனை போட்டு தள்ளுறவன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண நம்ம முனிஷும் வேற வழி இல்லாம உங்க மாமியார் கடைசி காலத்துல 120 பவுன் வச்சிருக்காங்களா, அந்த 120 பவுன் எப்படியாச்சும் ஆட்டே போடலாம் அப்படின்னு அவங்க பசங்க துடியா துடிக்கிறானுங்க. அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆஹா இதான விஷயம், எப்படியும் அந்த நகை எனக்கு தான் வர வேண்டிய நகை அப்படின்னு உடனே இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு வீட்டோட மருமகனும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த பக்கம் 4 லட்சம் கட்டி ஆகணும் ஆபரேஷனுக்கு. இந்த பசங்க கிட்ட பணமும் இல்ல, எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டானுங்க. பொண்டாட்டி நகையும் அடமானத்துல இருக்குது, இதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு நகையும் இல்ல. இதான்டா சான்ஸ் அப்படின்னு முனிஷும் தன்னோட வீட்டோட மாப்பிள்ளை கிட்ட கேட்கறாரு 4 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு. சரி எப்படியாச்சும் தன்னோட மாமியாரை பொழைக்க வச்சு ஆகணும், மாமியாரை பொழைச்சு வந்தாதான் நமக்கு 120 பவுன் கிடைக்கும் அப்படின்னு அவரே 4 லட்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஆனா இந்த பக்கம் அந்த 3 பசங்களும் 4 லட்சத்துக்கு இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே டென்ஷனா இருக்காங்க. வேற வழியே கிடையாது, எங்க ஆத்துல நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம், எங்களை வீட்டுக்கு நாங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுறோம் அப்படின்னு கடைசியா டாக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா அப்ப அந்த வீட்டோட கடைசி பையன் ரோட்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு வயசான ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் ஏதோ ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட கடைசி பையனும் நடு ரோட்ல ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு யாரா பிரச்சனை பண்றதுன்னு போய் பார்க்கும்போதுதான் அந்த ஆம்புலன்ஸ்குள்ள ஒரு வயசான ஒரு அம்மா இருக்காங்க. அந்த குடும்பம் எப்படியாச்சும் எங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க போல அப்படின்னு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் வேணும்னே பிரச்சனை பண்றான் அப்படின்னு அந்த டிரைவர் கிட்ட போய் சண்டை போறாரு. அந்த டிரைவரும் யாராம முன்ன பண்ண தெரியாதெல்லாம் வந்து சண்டை போடுறான். சார்
வேற வழியே இல்ல, நம்ம இத பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த வயசான அம்மாவோட மூஞ்சில ஆக்ஸிஜன் மாஸ்க் இருக்கும். அத ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அப்படி ஷட் டவுன் பண்ண உடனே ஆம்புலன்ஸ்ல இருக்கிற அந்த வயசான அம்மாவோட பையன் டைமையும் பார்க்குறான். அப்படி டைம் பார்க்க அவங்களும் மூச்சு திணறி இறந்துடுறாங்க. அந்த கடைசி பையன் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். ஏன்னா ரோட்ல ஏதோ ஆம்புலன்ஸ் நிக்குது வந்து சொல்லி பார்த்தா இப்படி நடு ரோட்லயே வந்து கொலை பண்றீங்களான்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு விஷயம் சொல்றாரு. எத்தனையோ வயசானவங்க இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லி வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. ஆனா சில பேர் எனக்கு நல்ல நேரத்துக்குள்ள எங்க அம்மா இறக்கணும் அப்படின்னு அந்த நல்ல நேரத்துக்குள்ள சாகடிக்க பார்ப்பாங்க. இத்தனை வருஷமா வாழ்ந்த ஒரு உயிரை நடு ரோட்ல ஒருத்தன் சாவடிக்கிறானா அது பெத்த பிள்ளைங்களால மட்டும்தான் முடியும். எந்த அப்பா அம்மாவது காசு அதிகமா இருக்கு என் பிள்ளைய என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கைவிட்டு இருக்காங்களா? ஆனா அந்த பிள்ளைங்க தான் சார் எவ்வளவு காசு செலவாதுன்னு கணக்கு பார்த்துக்கிட்டு கடைசி காலத்துல பொண்டாட்டி கூட திட்டு வாங்கிட்டு உங்க மாமியாரும் பார்க்க முடியாம பெத்த பிள்ளைங்களை அனாதை ஆஸ்பத்திரியும் அப்படி இல்லையா அப்படி தேவையில்லாம கொலை பண்ணி கூட போடுறாங்க. இப்படி ஒரு மோசமான உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னு அந்த டிரைவரும் நம்ம கடைசி பையன்கிட்ட சொல்லும்போது எங்க ஆத்தா நான் எப்படி கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருப்பா, இப்படிப்பட்ட ஒரு ஆத்தாவுக்காக வெறும் 120 பவுனுக்காக நான் தேவையில்லாம அவளை காப்பாத்த பார்த்தனே, அப்ப நிஜமாவே நான் நகைக்காக தான் ஆசைப்பட்டேனா, எங்க ஆத்தா மேல எனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு அந்த கடைசி பையனுக்கே ஒரு சந்தேகம் வந்துருது. இந்த பக்கம் சரி நம்ம 2 அண்ணன்களை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஆத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணாம மறுபடியும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வைப்போம் அப்படின்னு அவரும் தன்னோட மனசு இறங்கி அந்த ஒரு சம்பவத்தை பார்த்த பிறகு எங்க அம்மாவை நான் காப்பாத்தும் அப்படின்னு ஒரு பிடிவாதமா இருக்காரு. என்னதான் பிடிவாதமா இருந்தாலுமே கடைசி நிமிஷத்துல இவங்க கிட்ட பணம் இல்ல. அப்பதான் முனிஷ்காந்த் கரெக்டா என்ட்ரி ஆகுறாரு. வீட்டோட மாப்பிள்ள 4 லட்சம் கொடுத்த பணத்தை அவரோட படமான்னு சொல்லி கொடுத்து அந்த பசங்களும் அதை ஹாஸ்பிட்டல்ல கட்டி கடைசி நிமிஷத்துல ஆத்தாவை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு மனம் திருந்தி வருந்தி ஒரு வழியா ஆபரேஷன் நடக்குது. அந்த நாள் வர வர யாரெல்லாம் வந்து ஆத்தாவை இறக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்களோ ஒரு வழியா அவங்களும் ஆத்தா பொழைச்சி வந்தா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊர் மொத்தமும் ஒரு குடும்பம் மொத்தமும் ஒரு கிளவி சத்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அந்த பவுனுத்தாய் வயசுல இருக்கிற மத்த பாட்டிகள் எல்லாமே அந்த பவுனுத்தாய்க்காக வேண்டிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னோட அப்பா அம்மா பசங்களை கைவிட மாட்டாங்க. ஆனா இப்படி கடைசி காலத்துல கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க எல்லாருமே அப்பா அம்மாவை கைவிட்டுறோம். சோ இப்படி ஒரு நிலைமையில தான் அந்த சொசைட்டியும் அந்த உலகமே இருக்கு. கடைசியா 4 லட்சம் கொடுத்த பணத்தையும் கட்டி ஆபரேஷனும் நல்ல முறையா முடிஞ்சிருது. என்னதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சாலும் பவுனுத்தாய் நல்லா குத்துக்கால மாரி ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்கா. சரி என்னதான் நம்ம பணத்துக்காக ஆசைப்பட்டாலும் கடைசி நிமிஷம் நம்ம அம்மாவை காப்பாத்திட்டோம், இருந்தாலும் நம்ம அம்மாவோட சொத்து நமக்கு தானே, நம்ம போய் அந்த 120 பவுன் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு 3 பசங்களும் பவுனுத்தாயை ஆபரேஷன் முடிச்சு வந்த உடனே 3 நாள் கழிச்சு அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க. அம்மா நீ படுத்த படுக்கையா இருக்கும்போது கைவிரலை நீட்டி 3 சைகையை காமிச்சு ஏதோ சொல்ல வந்தியம்மா, அப்படி என்னதாமா சொல்ல வந்தேன்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே நினைவுல இல்லையப்பா அப்படின்னு சொல்லும்போது அம்மா நல்லா யோசிச்சு பாதுமா நீ தாமா ஏதோ சொல்ல வந்தேன்னு கேட்கும்போது ஆமா ஏதோ நான் சொல்ல வந்தேன் கையை நீட்டி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் அட ஆமாண்டா நான் படுத்த படுக்கையா இருக்கும்போது ஏதோ ஒன்னு சொல்ல வந்தேன், இப்பதான் அது ஞாபகம் வருது. நான் படுத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன துண்டு காட்டா தூக்கிட்டு போனானுங்க. அப்ப நான் படுத்துட்டு இருந்த ரூம்ல ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஃபேனை எவனாச்சும் ஆஃப் பண்ணீங்களாடா, அந்த ஃபேனை எப்படியாச்சும் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தானே நான் அப்படி சைகை காமிச்சேன்னு சொன்ன உடனே 3 பசங்களுக்கும் பயங்கர அதிர்ச்சி. சாதாரணமா ஒரு 50 ரூபாய் கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதுதான் நீ சைகையா வேற சொல்லியிருக்க, அது தெரியாம நாங்களும் உனக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இப்படி காப்பாத்தி விட்டு கடைசியில எங்களுக்கு இப்படி 3 நாமத்தை போட்டுட்டே ஆத்தா அப்படின்னு பசங்களுக்கு பயங்கர ஷாக்கு. வெறும் 50 ரூபாய் சேமிப்புக்காக பல லட்சங்களை இழந்துப்பேன் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. சரி என்ன இருந்தாலும் நம்ம ஆத்தாவை காப்பாத்திட்டோம் அப்படின்னு ஆத்தாவையும் நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப 120 பவுன் இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருது. அப்ப அந்த பசங்களோட பொண்டாட்டிங்களாம் என்ன பண்ணுவாங்க, சாமியாண்ட ஆட போறாங்க. இந்த ஒரு பயத்தாலேயே இவங்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே ஊர் முழுக்க ஆத்தா மறுபடியும் உயிரோட வந்துட்டா அப்படின்ற செய்தி கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஆஹா இவனோட மறுபடியும் உயிரோட வந்துட்டா, அப்ப கண்டிப்பா நம்ம கிட்ட வட்டி காசு வாங்காம சாகவே மாட்டா அப்படின்னு எல்லாரும் பீதியில இருக்கிறாங்க. சரி என்னதான் பவுன் தாய் 120 பவுன் இல்லன்னு சொன்னாலுமே அப்ப அந்த நகைக்கடைக்காரன் என்கிட்ட சொன்னானே உங்க அம்மா 120 பவுன் வாங்கியிருக்கு அப்படின்னு, அப்ப அது பொய்யா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. அந்த நகைக்கடைக்காரன் வேற ஒரு சாவுல போய் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கான். ஏழா பிரச்சனைன்னு சொல்லி விசாரிக்க போகும்போது தான் அவன் ஒரு பைத்தியமா இந்த மாரி எல்லா சாவு வீட்டுக்கும் போய் சத்தவர் எனக்கு தெரிஞ்சவருப்பா, என் கடையில 120 பவுன் வாங்கியிருந்தாருப்பா, நல்ல மனுஷன்பா, அப்படி அநியாயமா போயிட்டாருப்பா அப்படின்னு எல்லா சாவு வீட்டுக்கும் போய் இதே சொல்றதுதான் என்னோட வேலையா. அப்படி பவுனுத்தாயும் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த நக்கடைக்கார வாண்டடா உள்ள வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் நம்ம நல்ல ஒரு முனிஷ்காந்த் உள்ள வந்து ஐயா நீங்க யாரையா என்னையா உங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது ஒண்ணுலப்பா இந்த ஆத்தா என்கிட்ட 120 பவுன் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்ல 3 பசங்களும் இதை கேட்க இதாண்டா சாக்கா அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் பண்ணி கடைசியில ஆத்தாவை காப்பாத்திட்டானுங்க. ஆனா அவன் பைத்தியன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இன்னொரு எல்லாருக்கும் ஷாக்க தலைக்கு ஏறுது. ஒரு பைத்தியம் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி தேவையில்லாம நிறைய செலவு பண்ணி இப்படி மறுபடியும் நான் ரோட்ல நிக்கிறமே அப்படின்னு 3 பசங்களுக்கும் ஒரே அதிர்ச்சி தான். சரி கடைசியா எவ்வளவு பணம் செலவானாலும் என்ன நம்ம பவுன் தாயி கடைசியா சரியாகி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் பசங்களுக்கு நகை கிடைக்கல. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே பொம்பளை பசங்களை மட்டும் என்ன பார்க்க மேல வாங்க அப்படின்னு சொல்லி மேல கூப்பிடுறாங்க. மேல கூப்பிட்ட உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு தன்னோட கட்டில் கீழ இருந்து ஒரு சாவி எடுத்து ஒரு பொட்டியை ஒண்ணு திறக்கிறாங்க. அந்த பொட்டி முழுக்க ஒரே நகைங்க. அப்ப நிஜமாலுமே பவுனு தாயி 120 பவுன் சேர்த்து வைக்கல, 300 பவுன் சேர்த்து வச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கூலி வேலை பார்த்து விவசாயம் பண்ணி தான் பசங்களுக்கு
மருமகளுக்காக சிறுவ சிறுவ சேர்த்து வச்சு இப்படி 300 பவுன்ல வந்து நிக்குது. ஆனா என்னதான் தன்னோட புருஷன் ஒரு குடிகாரனா இருந்தாலுமே தனி ஒரு மனுஷியா ஒரு பொம்பள புள்ளையா கடைசி வரைக்கும் 300 பவுன் சேர்த்திருக்கு நம்ம பவுனு தாய். இந்த ஒரு நகைகளை என் பொண்ணுக்கும் என் 3 மருமகளுக்கும் சேர்த்து மொத்தம் 4 பங்கா நான் பிரிச்சு கொடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. பொம்பளை பிள்ளைங்க இந்த உலகத்துல பொறந்துட்டா ஏகப்பட்ட பழி போடுவானுங்க, ஏகப்பட்ட கல்லடி விழும். அதெல்லாம் நீங்க தாண்டி வரணும். நீங்க உங்களோட சொந்த கால தான் நிக்கணும். அதை விட்டுட்டு எங்க ஆத்தா இவ்வளவு சேர்த்து வச்சிருப்பா, என் மாமியார் வீட்டுல இவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க அடிமையா தான் இருக்கு. என்னைக்கு உங்க சொந்த கால நீங்க நிக்கிறீங்களோ அன்னைக்குதான் ஒரு தனி ஒரு மனுஷன் அந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையை சொல்லி ஃபீல் பண்ணி தன்னோட மருமக கிட்டயும் மகள் கிட்டயும் சொல்லி இந்த உலகத்துல இங்க ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஒண்ணு ஆத்தா கொடுக்குது. எது இன்னும் கடைசியில 120 பவுன்ல இருந்து 300 பவுன் ஆயிருக்கு ஆத்தாவோட கடின உழைப்பால. இப்படி பவுனு தாயால அந்த குடும்பம் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வந்து செலவு பண்ண காசு எல்லாமே மீட்டு எடுக்கிறாங்க. கடைசியா தன் பொண்ணோட புருஷங்காரன் குடிகாரனா இருக்கான், அப்படி பணத்தாசை பிடிச்சவன் ரொம்பனா இருக்கான், இதுக்கப்புறம் இவங்க கூட இவனால வாழ முடியாது அப்படின்னு நம்ம ஆத்தா ஊர் சபையில வச்சு டைவர்ஸ் கொடுத்துருது. அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல ஒருத்தர் இருப்பார்ல முனிஷ்காந்த், அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு கல்யாணமும் ஆகியிருக்காரு. ஏன் பொண்ணு நீ கட்டிக்கோ அப்படின்னு அவருக்கு தன்னோட பொண்ணை கட்டி கொடுக்கறாரு. ஒரு வழியா அவங்க 2 பேருக்கும் நல்ல முறையா கல்யாணம் ஆகி கடைசியா தன்னோட பசங்களோடையும் பேர பசங்களோடையும் மருமகளோடையும் ஒரு நிம்மதியான கடைசி காலத்துல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழ்றாங்க. இத்தனை பிறகும் நம்ம பவுனு தாயோட கடின உழைப்பால மட்டும்தான் அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நின்று. அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்குள்ள ஒரு பொம்பளை பேர்ல ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பவுனு தாய் வீடு தான். சோ அந்த அளவுக்கு அவங்க கடினமா உழைச்சிருக்காங்க. கடைசியா அந்த படத்துல இருந்து நம்ம பவுனு தாய் மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா, பொம்பளை புள்ளையா பிறந்துட்டா அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, அவங்க தாங்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம நம்ம சொந்த கால நிக்கணும். நம்ம என்னைக்கு சொந்த கால நிக்கிறோமோ அப்பதான் அந்த உலகத்துல நாங்களும் ஒரு மனுஷிதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தலை நிமிர்ந்து நிப்பாங்க. நம்மளாலையும் கௌரவமா சுயமரியாதையோட வாழ முடியும். சோ பெண்களாகிய எல்லாருமே கடினமா உழைச்சி எஜுகேஷனை வளர்த்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமையில நல்ல ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் அருமையான ஒரு சோஷியல் மெசேஜோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சோ ராதிகா நடிப்புல ரிலீஸ் ஆன தாய் கிழவி படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாக்குறீங்க, நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பரா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.